Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. இந்த பட்ஜெட்ல நம்ம போரூர்ல சான்ஸே இல்ல. சட்ட அமைப்பின் மீது நிகழ்த்தப்பட்ட மோசடி தமிழ்நாடு அரசை பார்த்து உச்சநீதிமன்றம் சொல்கிறது இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த சிஸ்டம். மிக கடுமையான குற்றச்சாட்டு. வழக்கம் போல் இங்கே யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. எதிர்கட்சிகளுக்கு இதோட சூடு சொன்னால் அவங்களுக்கு புரியல. எனக்கு குற்றம் நடந்தது ஜெயலலிதா பேரில், விசாரணையில் தொய்வு ஏற்பட்டு விசாரணையை கொலாப்ஸ் பண்ணுறது ஸ்டாலின் கவர்மெண்ட்டில். ஒரு 200 பேர் என்னமோ இருந்த சாட்சியை 2000 பேர் சாட்சியாக சேர்த்தா 100 வருஷம் கேஸ் நடக்கும். இப்போ தெரிஞ்சே நடக்கிற அட்டூழியம்ல இது. ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். செந்தில் பாலாஜிக்கு மீதான அந்த வழக்கில் அவர் பலமுறை உச்சநீதிமன்றத்தோட கண்டனத்துக்கு ஆளாகி இருக்கிறார். இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த சிஸ்டம். நீங்கள் ஒரு வழக்கில் 2300 பேரை சாட்சியாக சேர்க்குறீங்கன்னா குறைஞ்சது 50 வருஷமாக அந்த கேஸ் முடியக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புகிறீங்க. உலகத்தில் எந்தெந்த நாட்டிலேருந்தோ தமிழ்நாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது இவர் எதுக்காக அமெரிக்காவுக்கு போகணும்னு விரும்புகிறார்? செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தார். செந்தில் பாலாஜி திரும்பி தலைமறைவாக இருந்தார். 1.5 வருஷம் தலைமறைவாக இருந்தார். தலைமறைவுனா ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இப்போ நான் அமெரிக்கா போன ட்ரீட்மெண்ட்டுன்றாரு. அமலாக்கத்துறை அவர் அனுமதிக்க கூடாது, பாஸ்போர்ட்டை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன அவசரம் உங்களுக்கு அமெரிக்கா போகிறதுக்கு? நாங்கள் ஏன் போகணும்? இங்கே இல்லாத ட்ரீட்மெண்ட்டாக, உங்ககிட்ட இல்லாத பணமா? எதுக்காக செந்தில் பாலாஜி தம்பி வெளிநாட்டுக்கு போகணும்? இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவர் சம்மன்ஸுக்கு ஆஜரானதில்லை. டைமே இருக்காது சார். 50 வருஷம்னா என்ன கதை? அப்போ கேஸை ஊற்றி முடுறதுக்கு தான் 230-300 பேரை நீ சேர்த்துருக்க சாட்சி. அதை தான் நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த சிஸ்டம்னு. எவ்வளோ வெளிப்படையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் ஜெயலலிதா கூட பண்ணாத அட்டூழியம் இது. பொருளாதார ரீதியாக அந்த பையன் அந்த பொண்ணு குடும்பத்தோட மேலே இருக்கும். இப்போ வர்க்கம் கூட அங்கே வரல. பணம் ஜாதி தான் வருது. பணம் இருந்தால் கூட நீ கீழ் ஜாதி தான். டிசிஎஸில் 1.5 லட்சம் மாதம் சம்பாதிக்கிற பையன் எப்படி இது சாத்தியப்படும்? எவ்வளோ பாவம் இதெல்லாம். இந்த பாவத்துக்குலாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன தண்டனை? கை கழுவ முடியாது கவர்மெண்ட். போலீஸு கை கழுவ முடியாது. திராவிட மாடல் ஆட்சிக்கு இது வெற்றிக்கேடு. எல்லா கவர்மெண்ட்லையும் தான் நடக்குது. நாங்கள் ஜாதியை நாங்கள் உருவாக்கலன்னு ஏகடியம் பேசுகிறாங்க. நீ ஜாதியை உருவாக்கல, ஆனால் உன் ஆட்சியில் ஜாதி தழைச்சி வாங்குதில்லை. அரசு இயந்திரம் அரசனும் சாசனம் கொடுத்த கடமையை கூட செய்யாமல் தலித்துகளுக்கு எதிராக அவங்க அரசு இயந்திரம் செயல்படுதில்லை. 99% வாக்குறுதிகளை காற்றுல பார்க்க விட்ட வாக்குறுதிகள் தான். அதில் ஒன்று தான் ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் நிறைவேற்றணும். அசம்பிளியில் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். தன்னுடைய சொந்த தேர்தல் வாக்குறுதியை தன்னோட மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை முடியாதுன்னு அவரே சொல்லிட்டார். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 15 மாதம் சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தது. இதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்து அவருக்கு ஜாமீன்லாம் கொடுத்தாங்க. தற்போது இந்த வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க நீதிபதிகள் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளில் இந்த விசாரணையில பார்த்தீங்கன்னா இழுத்தடிக்க முயற்சிக்கிறதா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்த கேள்வியை எழுப்புதுன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு இந்த விவகாரத்தில் பின்னடைவு அப்படி தான் தோணுது. ஏன்னா ஸ்ட்ரிக்சர்ஸ் மாதிரி தான் போட்டிருக்காங்க. நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட எடிட்டோரியல் தலைப்பே செய்தி என்னென்னா, இந்த 2000 பேரை சாட்சியாக அந்த வழக்கில் சேர்த்துருக்காங்க. 2300 பேர். இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த சிஸ்டம்ன்றாங்க. சட்ட அமைப்பின் மீது நிகழ்த்தப்பட்ட மோசடி தமிழ்நாடு அரசை பார்த்து உச்சநீதிமன்றம் சொல்கிறது இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த சிஸ்டம். மிக கடுமையான குற்றச்சாட்டு. வழக்கம் போல் இங்கே யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. எதிர்கட்சிகளுக்கு இதோட சூடு சொன்னால் அவங்களுக்கு புரியல. எனக்கு குற்றம் நடந்தது ஜெயலலிதா பேரில், விசாரணையில் தொய்வு ஏற்பட்டு விசாரணையை கொலாப்ஸ் பண்ணுறது ஸ்டாலின் கவர்மெண்ட்டில். ஸோ அண்ணா திமுக காரணம் வாய் திறக்க மாட்டான், திமுக காரணம் வாய் திறக்க மாட்டான். மொத்தம் இல்லையா? ஏன்னா செந்தில் பாலாஜி ரெண்டு பக்கமும் இருந்திருக்காரு. செஞ்ச குற்றம்லாம் ஜெயலலிதா பேரில். இன்றைக்கி அவரை காப்பாற்றுறது ஸ்டாலின் கவர்மெண்ட்டு. இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த சிஸ்டம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்க. ஒரு 200 பேர் என்னமோ இருந்த சாட்சியை 2000 பேரை சாட்சியாக சேர்த்தா 100 வருஷம் கேஸ் நடக்கும். அப்போ தெரிஞ்சே நடக்கிற அட்டூழியம்ல இது. ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். செந்தில் பாலாஜிக்கு மீதான அந்த வழக்கில் அவர் பலமுறை உச்சநீதிமன்றத்தோட கண்டனத்துக்கு ஆளாகி இருக்கிறார். இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த சிஸ்டம். நீங்கள் ஒரு வழக்கில் 2300 பேரை சாட்சியாக சேர்க்குறீங்கன்னா குறைஞ்சது 50 வருஷமாக அந்த கேஸ் முடியக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புகிறீங்க. அப்போ என்ன ஒரு நல்ல நோக்கம் உங்களுக்கு? எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? அதைத்தான் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. பார்க்கணும் இது என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கணும். அதே சமயம் விவகாரத்தில் நீதிபதிகள் என்ன ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில் இடைத்தரகர்களால் செயல்பட்டவர்கள், அமைச்சரின் பேரில் உத்தரவிட்ட பணியாற்றிய அதிகாரிகள்
பணியாணையை வழங்கிய அதிகாரிகள் அப்படிங்கிற லிஸ்டெல்லாம் எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற இதில் அந்த விபரத்தை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த அதற்கு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வியும் வந்து அளிப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார். ஸோ இதை பார்க்கும்போது செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு மேல் இது கத்தி தொங்குதான். தலைக்கு மேலே பெரிய கத்தி தொங்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி விஷயத்தை ரொம்ப சீரியஸாக தான் பார்க்குது. அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் தான் அவர் ஜெயிலேருந்து வெளியில் வந்த முதல் நாளே அவரை மந்திரியாக்கி ஸ்டாலின் கவர்மெண்ட் நெருக்கடிக்கு உள்ளானது. அதன் பிறகு அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார். இப்போ இன்றைக்கி 2015 நடந்த அந்த வழக்கு, போக்குவரத்து கழகங்களில் கண்டக்டர் டிரைவருக்கு அப்பாயின்மெண்ட்டு காசு வாங்கிட்டு போட்டதான். இப்போ கோர்ட் என்ன சொல்லுது, அதில் எந்த அதிகாரி காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணானோ அந்த அதிகாரி, காசு வாங்கி கொடுத்த இடைத்தரகர்கள், காசு கொடுத்த பொதுமக்கள் எல்லார் லிஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது போகிறதுக்கு வந்து தனியாக போகாது, மிகப்பெரிய கொக்கியை போட்டாங்க. ஏதோ மிகப்பெரிய கொக்கியை போட்டாங்க. தமிழில் ஒரு கொச்சையான பழமொழி உண்டு இல்லை, அது மொத்தமாக இங்கே சொல்ல முடியாது. ஏதோ டேஷ் வந்து சனிக்கிழமை தனியாக போவாதுன்னுவாங்க, சனிக்கிழமை டேஷ் தனியாக போவாதுன்னுவாங்க. அந்த கதை தான் இது. பெரிய கொக்கியை போட்டிருக்கோம். இந்த செந்தில் பாலாஜி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள், செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னெல்லாம் பேசினார், செந்தில் பாலாஜிக்காக எவ்வளோ வக்காலத்து வாங்கினார், இன்றைக்கி வந்து எப்படி அவரை காப்பாற்றுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அவலமான ஒரு விஷயம். கடந்த 2 ஆண்டுகளில் செந்தில் பாலாஜி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் மிக கடுமையான தன்னுடைய கண்டனங்களை, அதிருப்தியை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக அரசு அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் நாங்கள் நினச்சது தான் செய்வோம் அப்படின்ற இன்றைக்கி அந்த வழக்கையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியையும் மந்திரி பதவியிலேருந்து அவர் வேறு வழி இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் இல்லாட்டி அவரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கோம். அதனால் அதை அவர் ராஜினாமா பண்ண சொன்னாங்க. இப்போ அவர் செந்தில் பாலாஜி தம்பி நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போகணுன்றார். அந்த மனுவும் நேற்று போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். இல்லை அது உயர் ஹைகோர்ட்டில் இருக்குது பெண்டிங். இங்கே ஏங்க இன்றைக்கி இப்போ எங்கேருந்தெல்லாமோ ட்ரீட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க. மெடிக்கல் டூரிசத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் மெடிக்கல் டூரிசம், மருத்துவ சுற்றுலாவின் தலைநகரமாக இன்றைக்கி தமிழ்நாடு மாறி இருக்குது. கோயம்புத்தூர் அது மாதிரி ஒரு உலகத்தோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொடுக்க முடியும். உலகத்தில் இருக்க பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அவர் இருதய பிரச்சனைக்காக நான் அமெரிக்கா போகணுன்றாரு. ஏன் இருதய பிரச்சனைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் த பெஸ்ட் டாக்டர்ஸ் இல்லையா? எதுக்காக அமெரிக்கா போகணுன்னு விரும்புகிறாரு இவர்? கோர்ட்டு திரும்ப திரும்ப கேட்குது, ஏன் அதே இங்கே பண்ணிக்க முடியாதுன்னு. அப்புறம் உங்களுக்கு அமெரிக்காவில் தான் சிகிச்சை வேணும்னு எந்த டாக்டர் சொன்னார்? அந்த அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஃப்ளைட் டிக்கெட்டு, அங்கே அப்பாயின்மெண்ட், டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. ஆமாம், உலகத்தில் எந்தெந்த நாட்டிலேருந்தோ தமிழ்நாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது இவர் எதுக்காக அமெரிக்காவுக்கு போகணும்னு விரும்புகிறார்? செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தார். செந்தில் பாலாஜி தம்பி தலைமறைவாக இருந்தார். 1.5 வருஷம் தலைமறைவாக இருந்தார். தலைமறைவுனா ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இப்போ நான் வந்து அமெரிக்கா போன ட்ரீட்மெண்ட்டுன்றாரு. அமலாக்கத்துறை அவர் அனுமதிக்க கூடாது, பாஸ்போர்ட்டை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன அவசரம் உங்களுக்கு அமெரிக்கா போகிறதுக்குனாக்க? ஏன் போகணும்? இங்கே இல்லாத ட்ரீட்மெண்ட்டாக, உங்ககிட்ட இல்லாத பணமா? த பெஸ்ட் டாக்டர்ஸ் இந்த வேர்ல்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அரசு மருத்துவமனையில், ஸ்டான்லி மருத்துவமனையில் த பெஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணி வெளியில் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷனை ஃப்ரீயாக பண்ணுறாங்க. சரி, உங்களுக்கு தனியார் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு சிக்கல் இருக்குதா? பிரச்சனை இல்லை. பெரும்பாலான இந்தியர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க, பணம் இருக்கவும் குறிப்பாக. எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது? அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதை விட பெஸ்ட்டு ஹார்ட்டுக்கு ட்ரிபிள் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் முகப்பேரில் இருக்குது. ட்ரிபிள் இந்தியாவிலே த பெஸ்ட்டு ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரிபிள் அங்கே பார்க்கலாம். நீ பாண்டிச்சேரியில் ஜிப்மர்லாம் அவங்க இருக்குது. ஏன் பாம்பேல பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எய்ம்ஸ் இருக்குது. எதுக்காக செந்தில் பாலாஜி தம்பி வெளிநாட்டுக்கு போகணும்? இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவர் சம்மன்ஸுக்கு ஆஜரானதில்லை. அதனால் இதுதான் உங்கள் சிஸ்டம், இதுக்குள்ளே தான் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும். இந்த விவகாரத்தை பொறுத்தளவு நம்ம பார்க்கும்போது அந்த டாஸ்மாக் விஷயத்துலேயும் செந்தில் பாலாஜி அவருடைய பேர் வந்து ரொம்ப தாறுமாறு அடிபடுறதை பார்க்குறோம். நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, 10 ரூபான்னு சொன்னாலே செந்தில் பாலாஜி தான் ஞாபகம் வர்றாரு, நிச்சயமாக அவர் மீதான விசாரணை வந்து அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தொடரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன்? செந்தில் பாலாஜி விஷயம் ஒரு கேஸ் இடி கிட்ட இருக்குது, ஒரு கேஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. டிவிஎஸ்சி ஸ்டேட் போலீஸ், சென்னை மாநகர காவல்துறையோட கிரைம் பிரான்ச் தான் விசாரிக்குது, சிட்டி கிரைம் பிரான்ச். ஸோ ஒரு பகுதி இடி ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சிசிபி ஸ்டேட் போலீஸோட விசாரணை இருக்குது. அதை நான் விரைவுபடுத்துன்றார். முதல்ல இந்த 2000 பேரை சேர்த்து அந்த குற்றப்பத்திரிக்கை போட்டதையே குவாஷ் பண்ணணும். 2000 பேர், 2030 பேர், 2130 பேர், 2300 பேர், 300 பேர் நீ சாட்சியாக போட்டினா வழக்கு விசாரணை மினிமம் 50 வருஷத்துக்கு மேலே ஓடும். அப்போ இது சாபட்டாஜ் பண்ணுறது. அந்த வழக்கில் அப்பீர் அவர் வக்கீல் செத்துருவான், ஜட்ஜி செத்துருவார், கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் செத்துருவான். இல்லை இவ்வளோ பேர்த்தையும் நம்ம விசாரிக்கணும், டைமே இருக்காது சார். 50 வருஷம்னா என்ன கதை?
அப்போ கேஸை ஊற்றி முடுறதுக்கு தான் 230-300 பேரை நீ சேர்த்துருக்க சாட்சி. அதை தான் நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த சிஸ்டம்னு. எவ்வளோ வெளிப்படையாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இதில் ஜெயலலிதா கூட பண்ணாத அட்டூழியம் இது. செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு தமிழக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் ஜெயலலிதா கூட செய்யாத பாவங்கள். நூற்றுக்கணக்கான பேர் வந்து காசு கொடுத்துட்டு வேலை இல்லாமல் ஏமாத்தி தெருவில் நிற்கிறான். சில பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். 2-3 பேர் மென்டல் ஆனாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டார்கள். குடும்பங்கள் செதறி ஓடின, சிதைந்தன. வேலை வாங்கி தரேன்னு இவர் ஏமாத்தினது இல்லை. அந்த செந்தில் பாலாஜியை போய் இவ்வளோ தூரம் முட்டு கொடுத்து காப்பாற்றுறதும் அவருக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மன்றாடுவதும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இது ரொம்ப மிகப்பெரிய தவறு திமுக தொடர்ந்து இழைத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வழக்கு விசாரணை என்பது தேர்தலுக்குள் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டால் செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாத சுச்சுவேஷன் எதுவும் இல்லை, அவ்வளோலாம் போகாது. இந்த வழக்கு 8 மாதத்துக்குள்ளெல்லாம் முடியாது. இந்த 2300 பேரை சாட்சியெல்லாம் குறைச்சி அது ஒரு ஷார்ட் லிஸ்ட் அவங்க எடுத்தாங்கன்னா கூட அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வரதுக்கு நாளாகும். அதிகபட்சம் இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றுறதோட வாய்ப்பு இருக்கலாம். ஒருத்தரை ஒரு நாளைக்கு விசாரிச்சா கூட கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஓடிடும். இழுத்தடிக்கிற வேலையை தான் குற்றம் சாமட்டப்பட்டவர்கள் என்றைக்குமே செய்வார்கள். எவ்வளோ கடுமையான விஷயங்களை நேற்று சுப்ரீம் கோர்ட் பேசியிருக்கு. ஒரு மீடியா வழக்கம் போல் விவாதிக்கவே இல்லை. இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த சிஸ்டம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்க. ஒரு ஊழல் பேர் வழி நீங்கள் ஏன் காப்பாற்றுறீங்கன்னு மறைமுகமாக கேட்குது. அவர் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெளிப்படையாக இருக்குது, ஒளிமறைவே இல்லை. அவர் எதுக்கு நீங்கள் காப்பாற்றுறீங்க? அவரை விட திறமசாலி யாரும் கட்சியில் இல்லையா? ஆகவே இது கடைசியில் திமுக தலையில் விடியும். எழுதி வச்சுக்கோங்க, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். செந்தில் பாலாஜி விஷயத்தில் அது சத்தியமாக நடந்தே தீரும், எழுதி வச்சுக்கோங்க. திருநெல்வேலியில் நடந்த கவின்குமார் ஆணவ கொலை வழக்கு என்பது எல்லோரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இன்னும் 2025 கூட இன்னமும் இந்த சாதிய மோதல்கள் தொடருதா? இது மாதிரியான ஒரு ஆணவ கொலை வந்து நடக்கிறது யாருமே எதிர்பார்க்கல. வெக்கி தலை குனிய வேண்டியிருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வராங்க. தலைவர்களும் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னா இந்த ஆனர் கில்லிங்கை தடுப்பதற்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மூத்த பத்திரிகையாளர். பெரிய சிக்கலுங்க இது வந்து எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்குது. எடப்பாடி பீரியடில் நடந்தது, இப்பயும் நடக்குது. கோகுல் ராஜேஷ், உடுமலை சங்கர், இன்னைக்கு வந்து இந்த பையன் பாருங்கள், பொருளாதார ரீதியாக அந்த பையன் அந்த பொண்ணு குடும்பத்தோட மேலே இருக்கான். இப்போ வர்க்கம் கூட அங்கே வரல, பணம் ஜாதி தான் வருது. பணம் இருந்தால் கூட நீ கீழ் ஜாதி தான். டிசிஎஸ்ல 1.5 லட்சம் மாதம் சம்பாதிக்கிற பையங்க. எப்படி இது சாத்தியப்படுது? எவ்வளோ பாவம் இதெல்லாம். இந்த பாவத்துக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன தண்டனை கொடுக்குது? கை கழுவ முடியாது கவர்மெண்ட்டு, போலீஸு கை கழுவ முடியாது. எத்தனை கங்கையில் போய் மூழ்கினாலும் தமிழ்நாட்டில் என்ற ஆட்சியாளர்களுக்கும் இந்த சாதி வெறியர்களுக்கும் இந்த பாவத்திலேருந்தெல்லாம் விமோசனம் கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு பிறகு விசாரணையில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை கைது பண்ணலை. கவின் கைது செய்யலை, இன்னமும் கைது செய்யலை. சுர்ஜித் வெற்றினவன் வந்து சுர்ஜித், அந்த பையனை மட்டும் தான் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவை கைது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணுறது அது ஒரு தண்டனையா? திராவிட மாடல் ஆட்சிக்கு இது வெக்கக்கேடு இல்லை. எல்லா கவர்மெண்ட்லையும் தான் நடக்குது. நாங்கள் ஜாதியை நாங்கள் உருவாக்கலைன்னு ஏகடியம் பேசுகிறாங்க. நீ ஜாதியை உருவாக்கலை, ஆனால் உன் ஆட்சியில் ஜாதி தழைச்சி வாங்குது இல்லை. அரசு இயந்திரம் அரசனும் சாசனம் கொடுத்த கடமையை கூட செய்யாமல் தலித்துகளுக்கு எதிராக அவங்க அரசு இயந்திரம் செயல்படுதில்லை. அதுக்கு யார் பொறுப்பு? சரி, திமுகன்ற கட்சியோட தார்மீக பொறுப்பு என்ன? சிபிஎம் வந்து கலப்பு திருமணங்களை ஆதரிக்குது, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கட்டமைக்குது. 18 வயதான ஆணும் பெண்ணும் அவர்கள் விரும்பியபடி கல்யாணம் செய்து கொள்ள சிபிஎம் மாதிரி இடதுசாரிகள் உதவி செய்கிறார்கள். திமுகலேருந்து யாராவது உதவி செஞ்சீங்களா? அரசாங்கம் மெத்தனமாக இருக்கிறது வேறு, அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் கட்சி வந்து அமைதியாக இருக்குல்ல. ஏடிஎம்கே பிரிவிலையும் அப்படி தான் அமைதியாக இருந்துன்னுவாங்க, கரெக்ட். ஆனால் அட்லீஸ்ட் அவன் திராவிட மாடல்னு பேசல. ஆக இவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து சுயநலம் சார்ந்தது. ரெண்டாவது, இவங்களுக்கு மத்தியில் அதிகாரம் வேணும்னு ஆசை வந்துடுச்சு. 22 எம்பிஸ் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, அரிக்குது கையை. போன டைமும் உதயசூரியன் சிம்பிளோட 24 எம்பி, இப்போ இந்த மாதிரி 22. எஸ், என்ன பண்ண முடியும் உங்களால்? இந்த ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டுக்கு தீராத தலைவலியை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. தனி சட்டம் ஏற்றணும்னு சொல்லிட்டு அசம்பிளியில் முடியாதுன்றார் ஸ்டாலின். இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் பேசியிருக்காரு, இந்த ஆனர் கில்லிங்கெல்லாம் வந்து தடுப்பதற்கு திமுக ஆட்சி அமைந்தவுடன் தனிச்சட்டம் கொண்டு வரப்படும். காத்தில் பறந்த வாக்குறுதிகளில் அதுவும் ஒன்று. 99% வாக்குறுதிகளை காற்றுல பறக்க விட்ட வாக்குறுதிகள் தான். அதில் ஒன்று தான் ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் நிறைவேற்றணும். அசம்பிளியில் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். தன்னுடைய சொந்த தேர்தல் வாக்குறுதியை தன்னோட மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை முடியாதுன்னு அவரே சொல்லிட்டார். ஒளிமறைவே இல்லை. ஆர்எஸ்எஸ் கோபித்துக் கொள்ளும், இருக்கலாம். நேர் எதிர் சித்தாந்தம் இவங்க தனியாக அது அப்படி தான் இருக்கும். நேர் எதிர் சித்தாந்தம் தானே. வாஜ்பாய் நல்ல மனிதர், ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம், இப்படிலாம் பேசணும். ராங் பார்ட்டி, இப்படிலாம் பேசினவர் யார்? கருணாநிதி தானே.
இப்போ இவங்க பிஜேபி எதிர்ப்பு என்பது சந்தர்ப்பவாதம் சார்ந்தது. இவங்களை குட் புக்ஸில் வச்சுக்கலன்னா எதிர்ப்பாங்க. இந்த விஷயம் கவினோட விஷயம் ரொம்ப மோசமான விஷயம். திமுக அரசுக்கு தீராத அவப்பெயரை கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம். இப்பொழுதாவது இவர்கள் சுத்தாரித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நிலைமை வந்து உங்களுக்கு வந்து இவங்க சுதாரிக்கவும் மாட்டாங்கங்க. கையை மீறி போகுது. கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக அரசு இயந்திரம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அரசு இயந்திரத்தோட முக்கியமான கூறுகளாக திமுக தான் இருக்குது. திமுகவோட மாவட்ட செயலாளர்கள், பிரதிநிதிகள். இங்கே ஸ்டாலினே நினைச்சாலும் கீழே ஒடுக்க முடியாது. அதை இன்னும் கவின்குமார் வீட்டுக்கு அமைச்சரோ எம்பியோ யாருமே போகாமல் திமுகலேருந்து இல்லையா, யாரும் போகல. எந்த விதத்தில் நியாயம்? அந்த பையன் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க சுர்ஜித். இதெல்லாம் வந்து இப்போது இதாவது வந்து இப்போ ஒட்டு போடுற வேலை. இதெல்லாம் அவங்க அம்மா அப்பாவையும் என்ன அரெஸ்ட் பண்ணல. போலீஸ்காரன் தப்பு பண்ணாலும் வெறும் சஸ்பென்ஷனு. மற்றவன் அவன் தப்பு பண்ணாலும் பிக் பாக்கெட் அடிச்சா கூட அது குண்டாஸ் உங்கள் கவர்மெண்ட்டில் இல்லையா? ஆனால் இப்போ இந்த கவின் கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது அந்த பையன் அந்த பொண்ணை திருமணமும் பண்ணல, லவ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு முன்பாகவே இது மாதிரி ஒரு உயிரை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னா என்ன மாதிரி சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க? திருநெல்வேலி, தூத்துக்குடியில் தொடர்ந்து நடக்கக்கூடிய இது மாதிரியான சாதிய மோதல்களும் கொலைகளும் வந்து எந்த மாதிரி விஷயத்த இந்த நவீன யுகத்தில் பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஜாதி இன்னமும் ஒழியல. 2025, 2325, 2525 ஜாதி தான் தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான ஒரு காரணியாக, சக்தியாக, இஷ்யூவாக இருக்கும் என்பதை தான் இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. தமிழ் சமூகம் வெட்கி தலைகுனிய வேண்டியது. குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி தலைகுனிந்து தலைகுனிந்து அவர்கள் நிற்க வேண்டும். இப்போ எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொல்வது போல திமுக அரசு இரட்டை வேடம் போடுங்கிறது ஏற்கிறீங்க? 100% நான் எவிடன்ஸ் கதிரின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்பது 100% உண்மை. 100% உண்மை. ஒரு பக்கம் தலித்துகளுக்கு ஆதரவாக நிற்கிறோன்ட்டு கதை அளக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் இடைநிலை சாதிகள் கோபித்துக் கொள்ளப் போகிறார்களே என்று தலித்துகளுக்கு எதிரான எல்லா கொடுமைகளையும் அனுமதிப்பது. குறிப்பாக ஆணவ கொலைகளில் அது எடப்பாடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்க வாயை திறக்கிறது இல்லை. ஏன்னா மற்ற ஜாதிக்காரன் ஓட்டு போய்டுன்ற பயம். எல்லாமே வாக்கு வங்கி அரசியல் தானே, எல்லாம் வாக்கு வங்கி அரசியல் தான். கதிர் சொல்கிறது 100க்கு 100%, 100க்கு 110% உண்மை. திமுக ரெட்டை வேடம் தான் போடுது. நான் கேட்குறேன், அரசு இயந்திரத்தோட தோல்வி ஒரு பக்கம்னா திமுகவோட கட்சியோட தோல்வி என்ன தோல்வி? அதை யார் பேசுறது? ஒரு சமுதாய இயக்கம் இது வெறும் ஓட்டு வங்கி அரசியலுக்காக கிடையாது. பதவின்றது தோளில் இருக்க துண்டு வதறிட்டு போய்டுவோன்னு டைலாக் கொடுப்பாரு கலைஞர். அப்பப்போ ஒரு தடவை கூட போனதில்லை, அது வேறு விஷயம். இன்றைக்கி இவ்வளோ நடக்குதே, கட்சியோட பொறுப்பு என்ன? தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒன்று வச்சுருக்காங்க சிபிஎம்மில். மக்கள்கிட்ட போய் அவங்க வேலை செய்கிறாங்க. இளம் காதல் ஜோடிகள் அடைக்கலம் ஆனாங்கன்னா அவங்கள காப்பாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உதவுறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. திமுக வந்து களத்தில் இறங்கி என்ன பண்ணுச்சு? ஆஸ் அ பார்ட்டி, கவர்மெண்ட்டாக சொல்லலை, பார்ட்டி. கலெக்டர் போகிறாரு, உதவித்தொகை கொடுக்குறாரு, எஸ்பி போகிறாரு, சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் நிர்வாக நடவடிக்கை. இல்லை, அவங்க அப்பாவும் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி தான் வேண்டும் அப்படின்னு. ஆமாம், எல்லா பாவத்தையும் காசை கொடுத்து தீர்த்துலான்னு திமுக அரசு நினைக்குது இல்லை. திமுக செய்யக்கூடிய பாவங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய பாவம் என்னன்னா, எல்லா பாவத்தையும் காசு கொடுத்து தீர்த்துலான்னு நினைக்கிறாங்க. இதுதான் எல்லாத்துலேயுமே பெரிய பாவம். இதை ஜெயலலிதா கூட செஞ்சதில்லை. சில தவறுகள் அதிகமாக போகும்போது அந்த அம்மா கை கழுவிடுவாங்க, எகடை கட்டு போட்டோம், முட்டு கொடுத்துலாம் பேச மாட்டாங்க. புறையோடி போன ஒரு பிரச்சனை. அரசு இயந்திரம் செயல்படவில்லை. தமிழக அரசு இயந்திரம் செயலிழந்து விட்டது தலித்துகளை பாதுகாப்பதில். திமுகன்ற கட்சி இதை பற்றி கவலையப்படலை. எல்லாரும் கவர்மெண்ட்டை திட்டுறாங்க அல்லது பாராட்டுறாங்க. திமுகவை பற்றி யாருமே விமர்சிக்க மாட்டேன்றாங்க. ஒரு சமுதாய பொறுப்பு சிபிஎம்முக்கு இருக்குல்ல. காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கிறாங்க, அதுக்காக அவங்க அலுவலகமே அடித்து நொறுக்கப்பட்டது. தீண்டாமை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் முன்னால் நிற்கிறாங்க. பட் ஆஸ் அ பார்ட்டியாக நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் கேட்குறது புரியுதில்லை. டிஎம்கே ஆஸ் அ பார்ட்டி, இது ஒரு சமுதாய இயக்கம்னு சொல்கிறீங்கல்ல, திராவிடியன் மூவ்மெண்ட் என்ன பண்ணுச்சு? அதுதான் நம்ம இதில் கவனிக்கணும். இது ஒரு சமுதாய பிரச்சனை, மறுக்கல. திமுகவால் ஜாதி தோன்றலை. ஜாதி கொடுமைகளுக்கு, ஆணவ படுகொலைகளுக்கு திமுக காரணம் அல்ல. ஆனால் திமுக அரசு பதவியில் இருக்கும்போது அந்த அரசோட செயல்பாடுகள் குறைவதும், குற்றங்கள் அதிகமாவதும், அதற்கு இணையாக திமுகன்ற கட்சியோட அணுகுமுறை இதில் வந்து பட்டும் படாமல் இருப்பது என்பது மிக மிக ஆபத்தானது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு பதிவு. நன்றி.